வணக்கம். ஆடிப்பூரம் அன்று நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் மற்றும் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்புல அதை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறிப்பா தென்னிந்தியாவில் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படுற ஆடிப்பூரம் பண்டிகையோட ஆழமான அர்த்தங்களையும் அதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க சில ரொம்பவே நடைமுறையான விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இந்த தொகுப்புல நம்ம 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல ஆடி மாதத்தின் சிறப்புகள், 2வது ஆண்டாள் நாச்சியாரோட வரலாறு, 3வது செல்வம் பெருக நாம் வாங்க வேண்டிய 5 பொருட்கள் என்னென்ன, 4வது வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள், கடைசியா உலகெங்கிலும் இந்த ஆடிப்பூர கொண்டாட்டங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல் பகுதியான ஆடி மாதத்தின் சிறப்பையும் அதோட அபரிவிதமான தெய்வீக ஆற்றலையும் பற்றி பார்க்கலாம். இப்போ வானியல் ரீதியாகவும் சரி, பஞ்சாங்கத்தின் படியும் சரி, இந்த நாள் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? அம்மன் வழிபாட்டுக்கே உரித்தான இந்த ஆடி மாசத்துல பூர நட்சத்திரம் அதோட உச்சத்தை அடைகிற அந்த மங்களகரமான நாள் தான் நாம ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்றோம். இந்த குறிப்பிட்ட நாள் உண்மையிலேயே ஒரு அபாரமான தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாளாகவும் அம்மனை மனமுருகி வழிபடுறதுக்கான மிக சிறந்த நாளாகவும் பார்க்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாளோட ஆன்மீக மட்டு உண்மையிலேயே மிகப்பெரியது. அதாவது ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம செய்யற அந்த வழிபாடு மூலமாக தெய்வீக சக்தி, அதாவது சாக்ஷாத் அந்த ஆண்டாள் நாச்சியாரே நேரடியா வீட்டுக்குள்ள வந்து அருள் புரிவாங்கிற அப்படிங்கிற ஒரு ஆழமான ஐதீகம் இருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு சாதாரண நாள் கிடையாது. தெய்வத்தையே நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற நாள் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு ரொம்ப அழகாவே உணர்த்துது இல்லையா? அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போலாம். மகாலட்சுமியோட அவதாரமான ஆண்டாள் நாச்சியாரோட வரலாற்றை இப்ப பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியாரை நம்ம மகாலட்சுமி அப்புறம் பூமாதேவியோட மறு அவதாரமா நம்ம பார்க்குறோம். மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தரான பெரியாழ்வாருக்கு அருள் புரியறதுக்காகவே அவங்க அவதரிச்சான்னு புராணங்கள் சொல்லுது. திருமால் மேல அவங்க வச்சிருந்த அந்த அதீத பக்தியால ஒரு கட்டத்துல அந்த திருமாலையே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. பக்திக்கு இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியுமா? இதோட ஆன்மீக நம்பிக்கை என்னன்னா, ஆண்டாள் எப்படி தன்னோட உண்மையான பக்தியினால தான் விரும்பின நாராயணனையே கணவரை அடைஞ்சாரோ, அதே மாதிரி அவங்க அவதரிச்ச இந்த ஆடிப்பூர நாள்ல அவங்கள மனதார வழிபடுறவங்களுக்கு அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் கைகூடும் அப்படிங்கிறதுதான். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல குலதெய்வத்தோட அருளும் மகாலட்சுமியோட ஆசையும் நமக்கு முழுமையா கிடைக்கும்னு ஒரு பாரம்பரிய நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ 3வது பகுதிக்கு போவோம். செல்வம் பெருக நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன? முதல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பொருட்கள் நம்ம தினமும் சமையல்ல அன்றாட பயன்படுத்துற பொருட்கள் தான். கல்லுப்பு, வெல்லம், சக்கரை மாதிரியான இனிப்பு வகைகள், பச்சரிசி, அது மட்டும் இல்லாம மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல். மஞ்சளை எப்போ வாங்கினாலும் அதை தனியா வாங்கக்கூடாது. எப்பவுமே குங்குமத்தோடு சேர்த்துதான் வாங்கணும்னு ஆழமா வலியுறுத்தப்படுது. இந்த பொருட்களை வாங்குறதுக்கு குறிப்பிட்ட முறை இருக்கு. எப்போ ஃப்ரீயா இருக்கோமோ அப்போ வாங்கிடக்கூடாது. ராகு காலம், யமகண்டம் போன்ற நேரங்களை தவிர்த்துட்டு ஒரு நல்ல மங்களகரமான நேரம் பார்த்து தான் இந்த பொருட்களை வாங்கணும். அப்படி வாங்குற பொருட்களை நேரா வீட்டுல இருக்க பூஜை அறையில வச்சு வழிபடணும். பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருட்களை வீணாக்காம தினசரி சமையலுக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான ரொம்பவே சரியான வழிமுறை இதுதான். இதுல பச்சரிசி அப்படிங்கிறது ஒரு உணவு பொருள் மட்டும் கிடையாது. அது சாக்ஷாத் மகாலட்சுமியோட நேரடி அடையாளம். ஆடிப்பூர அன்னைக்கு கொஞ்சமாவது பச்சரிசியை வாங்கி வீட்டுல வைக்கிறது அப்படிங்கிறது வற்றாத தூய்மையான செல்வத்தையும் செழிப்பையும் நேரடியா உங்க வீட்டுக்கே கொண்டு வர்றதுக்கு சமம். அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான சொல்றாங்க. அதே போலதான் இந்த கண்ணாடி வளையல்களும். ஆடிப்பூரத்து அன்னைக்கு எல்லா அம்மன் கோயில்களிலும் வளகாப்பு திருவிழா ரொம்ப விமர்சையா நடக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டுல இருக்கிற அம்மன் படத்துக்கு இந்த கண்ணாடி வளையல்களை மாலையா போடலாம், இல்லைன்னா பாதங்கள்ல வச்சு வழிபடலாம். வழிபாடு எல்லாம் முடிஞ்சதும் அந்த வளையல்களை நீங்களே போட்டுக்கலாம், இல்லைன்னா மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். இப்படி செஞ்சா திருமணம் சீக்கிரம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பப்படுது. இப்போ 4வது பகுதி. இந்த நாள்ல வீட்டிலேயே நம்ம செய்ய வேண்டிய சில எளிய வழிபாட்டு முறைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே எளிமையான சுலபமான ஒரு வீட்டு வழிபாடு. ஆடிப்புறத்தன்னைக்கு காலையில பூஜை அறையில விளக்கேத்துறது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல நிலைவாசலையும் 2 தீபங்கள் ஏற்றி வைக்கணும்.
அப்படி ஏத்துறப்போ மறக்காம உங்க குலதெய்வத்தோட பெயரை சொல்லி மனசார அழைக்கணும். இது தெய்வீக சக்தியையும் உங்க குலதெய்வத்தையும் ரொம்பவே அன்போடு பக்தியோடும் உங்க இல்லத்துக்குள்ள வரவேற்கிற ஒரு அற்புதமான சடங்கு. கடைசியா 5வது பகுதி. வீட்டில் நடக்கிற வழிபாடுகளை பார்த்தோம். இப்போ உலகெங்கிலும் இந்த ஆடிப்பூரம் கொண்டாட்டங்கள் எப்படி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குதுன்னு பார்க்கலாம். உதாரணமாக அமெரிக்காவுல வாஷிங்டன் டிசி பக்கத்துல இருக்க ரொம்ப புகழ்பெற்ற ஸ்ரீ சிவா விஷ்ணு கோவில் நம்ம எடுத்துக்கலாம். இங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வாழற நம்ம மக்கள் தங்களோட பழங்கால மரபுகளை எந்த ஒரு குறையும் இல்லாம எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா பாதுகாத்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஆலயம் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ இதையே நம்ம வீட்டு வழிபாடோட ஒப்பிட்டு பாருங்களேன். வீட்டுல நம்ம செய்யற வழிபாடு, விலைவாசல்ல தீபம் ஏத்துறது, அப்புறம் 5 மகள பொருட்களை வச்சு வழிபடுறது ரொம்ப அமைதியா பேஷனலா நடக்கும். ஆனா அதே திருவிழாவா கோவில்கள்ல நடக்கும்போது அது ஒரு பெரிய சமூக கொண்டாட்டமா மாறிடுது. பிரம்மாண்டமான பார்வதி அபிஷேகம், பல்லாயிரக்கணக்கானோரோட லலிதா சகஸ்ரநாம பாராயணம், அம்மனுக்கு செய்யப்படுற கண்ணை கவரும் வளையல் அலங்காரம்னு பார்க்கவே மாபெரும் விழாவா கோலாகலமா நடக்குது. அந்த ஸ்ரீ சிவா விஷ்ணு கோவிலோட ஆடிப்பூர அட்டவணையை கவனிச்சு பாருங்களேன். காலையில சரியா பார்வதி அபிஷேகம், வளையல் அலங்காரம்னு தொடங்கப்படுது. அதை தொடர்ந்து ஆண்டாள் அபிஷேகம், கோதாஸ்ரீ எல்லாமே நடக்குது. சாயங்காலம் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பாடி இரவு ஸ்ரீ ஆண்டாள் பூஜையோட அந்த நாள் முழுமையடையுது. ஒரு சமூகம் எப்படி தங்களோட கலாச்சாரத்தோடு ஒன்னா சேர்ந்து கொண்டாடுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அழகா தெரியுது. புராணங்கள்ல ஆரம்பிச்சு நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய எளிய 5 பொருட்கள் வழியா பயணிச்சு அமெரிக்காவோட பிரம்மாண்டமான கோவில் கொண்டாட்டங்கள் வரைக்கும் ஆடிப்பூரத்தோட பல பரிமாணங்களை நம்ம பார்த்தோம். இப்ப கடைசியா ஒரு கேள்வி. செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கிறதுக்கான ஒரு உருவாக்கப்பட்ட இந்த பழங்கால மரபுகள் உங்களுடைய இன்றைய வேகமான இந்த நவீன வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொருந்தி போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.